இந்த ஒரு கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா 10th 12th பப்ளிக் எக்ஸாம்ல எந்த ஒரு அச்சமும் பயமும் இல்லாம வெற்றிகரமா எக்ஸாம் எழுதி முடிக்கலாம். தமிழ்நாட்டுல சரஸ்வதிக்கு என்ற ஒரு தனி ஆலயம் அமைச்சிருக்கக்கூடிய இடமான திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். பிறந்த குழந்தையோட கைப்பிடிச்சு நெற்கதிர்கள் அவங்களுடைய பெயர்களை எழுத சொல்லக்கூடிய விஷயமே இந்த கோயிலுடைய தலப்புராணங்கள் வாயிலாக தான் நம்ம எல்லாருக்குமே வந்து சேர்ந்தது. மாயவரத்துக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய பூந்தோட்டம் என்ற ஊர்ல இருந்து ரைட் சைட்ல திரும்பி கும்பகோணம் போகக்கூடிய வழியில பூந்தோட்டம் என்ற ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கூத்தனூர் ஆலயம் அமைஞ்சிருக்குது. 10th உழுந்து படிச்சா ஆனா மார்க்கே வரல, 12th உழுந்து படிச்சிருக்கிறேன் ஆனா எப்படி எழுத போறேன், எப்படி மார்க் வர போகுதுன்னு தெரியலையே, கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த கூத்தனூர் சரஸ்வதி ஆலயத்துக்கு போயிட்டு எக்ஸாமினேஷன் பெண்ணு உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வச்சு படிச்சிட்டு வந்து பாருங்க. கண்டிப்பா அதுக்கான வெற்றிகள் தேடி வரும். இந்த கூத்தனூர் சரஸ்வதி ஆலயமானது காலைல 7:30 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணில இருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நான் ஏதோ ஏனாதானம் தான் படிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் நான் பாஸ் ஆகிறதெல்லாம் கடவுளோட கையில தான் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சரஸ்வதி ஆலயத்துக்கு போயிட்டு வரதோட மட்டும் இல்லாம பூந்தோட்டம் மசூதி ரோடான மாயரம் போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலுக்கும் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணுவாங்க. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவனுமே கல்விக்கும் தொழிலுக்கும் வெற்றிகளை அள்ளி தரக்கூடியவர் தான்.